மாடு பார்த்து பயம் இல்லையா உங்களுக்கு? ம் ம் முற்ற மாடு தான் பயம். முற்ற மாடு தான் பயமா? எந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில்? பக்க பக்கையா? பேர் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாடுமா பிடிக்கும்? ம் ஆமையா? ஆமைன்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்களா? வேறு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ஷெட்டு போட்ட மிச்சம் இருந்ததை வச்சு லேபர் காஸ்ட் மட்டும்தாங்க. சரிங்க. 2 நாள் வந்து பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. டயருக்கு மட்டும் ஆன காஸ்ட்டு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டை வெட்டுறதுக்கு, தட்டை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு, சாணி எடுக்கிறதுக்கு, மற்ற எல்லா பர்பஸ்க்குமே நம்ம மல்டி பர்பஸ்க்கு வச்சுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களும் சரி, மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களும் சரி, இந்த மாட்டு பண்ணையை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தால் பெருசாக லாபம் பார்க்க முடியாது இல்லைங்களா? மதிப்பு கூட்டினா தான் எந்த ஒரு இதுலேயுமே வந்து லாபம் இருக்குங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. ஈவினிங் ஒரு 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 6 o'clock எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா ஃபேமிலியும் பார்த்துக்க முடியுது, நம்ம பிஸ்னஸையும் பார்க்க முடியுது. இதே ஜாப் போகிற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஈக்குவல் பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 26 மாடுகள் வச்சுருக்கீங்க இல்லையா? எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் வரும்? இந்த தீவனம் போடையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20% வந்து மில்க் ஷீல்டுங்க வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 20% எங்களுக்கு. அது தீவனத்தில் என்னென்ன இருக்குது சார்? சார் அதில் வந்து ஒரு 16 வகையான ஐட்டம் இருக்குங்க. அதாவது மக்கா மாவு, பெல்லட்டுங்க, சோயா, தவிடில் 4 வகையான தவிடு, கருக்கா தவிடுங்க, அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, இந்த மாதிரி ஒரு 16 வகையான ஐட்டம் அதில் மிக்சிங் இருக்குங்க. மாட்டுக்கு தேவையான நல்ல தானிய ஐட்டமாக அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லொக்கேஷன் எங்கே இருக்குது? உங்களோட கான்டாக்ட் நம்பர். இப்போ நம்ம தீவனம் வந்து வாங்குறதுனா எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்வது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இது நம்ம இடம் வந்து அன்னூர்லேருந்து போய் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கரியாம்பலை போயிருங்க. அதுலேருந்து காரமடை ரோட்டில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க நம்ம தோட்ட ஃபார்ம் இருக்குங்க. கடை பார்த்தீங்கன்னா கரியாம்பலத்துலேருந்து 1/2 கிலோமீட்டர் கெம்மநாயக்கி மலைன்னு ஒரு ஊரில் லொக்கேட் ஆகிருக்குங்க கடைங்க. கடை பேர் வந்து MS ஏஜென்சிஸுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம லோக்கலில் இருந்தால் டெலிவரியும் நம்ம கொடுத்துருவோங்க. சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா அன்னூர் பக்கத்தில் ஒரு மாட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நண்பர் வந்து 30 மாடுகள் வச்சு பராமரிச்சிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். உங்கள் பேர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், என்னோடய பேர் வந்து மணிகண்டன். நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க. முடிச்சுட்டு நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து டிசைனில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. ப்ளஸ் இது வந்து இது நம்ம ஃபார்ம் இருக்குங்க. அப்போது ஒரு கடையும் இருக்குங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் எடுத்துருக்குங்க. ஒரு ருச்சி ருச்சி அனிமல் ஃபீட்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 16 வகையான ஐட்டம் மிக்சிங்க. அது போடவையில் வந்து நம்மளுக்கு இந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்குன்னு தனித்தனியாக எல்லாம் போடாமல் இந்த ஒரு ஐட்டம் மட்டும் போட்டால் போதுங்க. மாட்டோட ஹீல்டு ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் மாடுகளும் நல்லா இருக்குங்க. நம்மக்கிட்ட விவசாயம் நிலம் எவ்வளோ இருக்குங்க சார்? நம்மகிட்ட ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது. 2.5 ஏக்கருக்கு நம்ம சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கீங்க. மாடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம சூப்பர் நேப்பியர், அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு வேளை சூப்பர் நேப்பியருங்க, ஒரு வேளை வந்து நம்ம சைலேஜ் கொடுத்துட்ருக்குங்க. சைலேஜ்னா மக்காச்சோளத்தை அரைச்சி அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அது வந்து நம்ம அது ஃபெர்மெண்டேஷன் எவ்வளோ நாள் பண்ணணும் சார்? ஒரு மினிமம் ஒரு 25 30 நாள் வந்து 30 days. ஆமாங்க. ஃபெர்மெண்டேஷன் எப்படி பண்ணுறீங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இப்படியே இருந்தால் நம்ம சாப் கட்டரில் போய் கட் பண்ணி எடுக்கிறீங்களா சார்? அந்த மாதிரி தான் வந்துங்க. அது வந்து காற்று பூதாமல் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு 25 நாள் அதை பதப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. சைலேஜ். ஆமாங்க, சைலேஜ். அது பண்ணினது நம்மளுக்கு 50 கிலோ பேக்கை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரி சரி. கலப்பு தீவனம், அந்த கலப்பு தீவனம் வந்து நம்ம வந்து 2 வேலைங்க. அது ஒரு மாட்டுக்கு ஒரு 3 கிலோ ஒரு வேலைக்கு நம்ம கொடுத்துட்ருக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து 6 கிலோ ஆகிடுது. ஆமாங்க. அதாவது ஒரு 17 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடுகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். சரிங்க. என்னென்ன மாடுகள் வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட? என்ன சார், நம்மக்கிட்ட ஜெர்சி ப்ளஸ் வந்து HF இருக்குங்க. ஜெர்சி எவ்வளோ இருக்கும், HF எவ்வளோ இருக்குங்க சார்? ஜெர்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மட்டும் இருக்குங்க. மற்றது எல்லாமே HF தான். ஹெச்எஃப் அதிகமாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? ஹெச்எஃப் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன வந்து நம்மளுக்கு மில்க் ஈல்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்கள் ஜெர்சி கம்பேர் பண்ணல உங்களுக்கு ஹெச்எஃப்ங்கிறப்போ உங்களுக்கு இது ஜெர்சி ஒரு 12 லிட்டர் ஒரு 15 லிட்டர் அப்படி தான், அந்த ரேஞ்சு தான் மேக்ஸிமம் வருங்க. ஹெச்எஃப் இருந்தால் நம்ம 20 லிட்டர் 25 லிட்டர் வரைக்கும் கறக்கிற அளவுக்கு கூட ஹெச்எஃப் இருக்குது. நம்ம எப்படிங்க நம்ம ஹெச்எஃப் வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க. நம்ம என்னென்னா நம்ம ஷெட்டில் வந்து அங்கே வந்து ஓலை போட்டு அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டிருக்குங்க. ப்ளஸ் வந்து நம்ம வந்து பாகர் போட்டிருக்குங்க. இந்த வெயில் டைம்லலாம் வந்து நம்ம மாட்டுக்கு அந்த அப்படியே பனி தூணுற மாதிரி அப்படியே இருக்குங்க. அந்த மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது என்னென்ன பிரச்சனைகள்
ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சார் பிரச்சனைகள் பார்த்தா நம்ம வந்து இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு மாடுகளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம இறங்கி வேலை செய்யணும். யார் வந்து ஆள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத விட நம்ம வந்து இறங்கி அந்த இடத்துல வேலை செய்யணும். ஆளுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் சாணி வலிக்கிறதாகட்டும், பால் கறக்கிறதாகட்டும், இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலையே சூஸ் பண்ண முடியும். மற்ற ஃபீல்டு மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு கடை வச்சுருக்கா அப்படின்னா 2 நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது பண்ண முடியாது. காலையில் பால் கறக்கிறது கறந்து தான் ஆகணும், ஈவினிங் கறக்கிறது கறந்து தான் ஆகணும். உங்களுக்கு சப்போர்ட்லாம் வீட்டில் ஃபேமிலி இதெல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மாவும் ஒய்ஃபும் தான் சார் ஃபுல் சப்போர்ட்டுங்க. சரி. அவங்க தான் வந்து நாங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 15 மாடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து 3 பேர் மட்டும்தான் நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதுக்கு பின்னாடி வந்து மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணையில் தான் வந்து எங்களுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சுங்க. அதனால் ஒரு ஆள் போட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. சரி சரி. மாட்டு பண்ணை ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து நல்ல ஈல்டு எடுக்க முடியும்? அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். சார் எந்த தொழிலில் இருந்தாலும் வந்து நம்ம எடுத்தோன்னா இன்றைக்கி மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிற ஒரு 20 மாடு வாங்கிட்டா ஒரு மாடு 20 லிட்டரு கறக்கு 10 லிட்டரு கறக்குன்ட்டு நம்ம இன்றைக்கி போட்டோன்னா அடுத்த மாதமே நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு இந்த இதில் வந்து அது எதிர்பார்க்க முடியாதுங்க. மினிமம் ஒரு 6லேருந்து ஒரு 1 இயர் அது ஆகணுங்க. அப்போ வந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதில் நஷ்டம் எவ்வளோ இருக்குது, லாபம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுங்க. அதில் வந்து நீங்கள் லாபம் வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1 வருஷத்தில் உங்களுக்கு அந்த லாபமெல்லாம் கிடைக்காதுங்க. எல்லா இஷ்யூஸும் நாங்கள் பார்க்கணும். நீங்கள் திடீர்னு மாடு காய்ச்சலாக இருக்குங்க, மடி வீக்கம் வரும், மாடு திடீர்னு விழுந்த மாடு இறந்துரு, இந்த மாதிரிலாம் விஷயமெல்லாம் இருக்குங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம அதை அந்த நஷ்டத்தையும் ஏற்றுட்டு எதுக்கும் பயப்படாமல் நம்ம துணிஞ்சு பண்ணணுங்க. இப்போ இந்த சின்ன லெவலில் மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க, ஒரு 5 மாடு 10 மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே கருத்து என்னென்னா, எங்களுக்கு வந்து மாட்டு பண்ணையில் வந்து லாபம்லாம் இல்லை, மாடு பால் கறக்கிறதுக்கும் அதோட மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்குது, இந்த மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாட்டு பண்ணையே எப்படி லாபகரமாக பண்ணிகிட்டு இருக்கிறது? இல்லை அவங்க சொல்கிற கருத்து சரிதானா எப்படி? சார் அது வந்துங்க, நீங்கள் 5 மாடு வச்சுக்கிறது ஒன்று, 50 மாடு வச்சுக்கிறது ஒன்றுங்க. சரி. 5 மாடு வச்சுருக்கிறவங்க அவங்க என்னென்னா காலையில் தண்ணி பிடிச்சிக்கிறதுக்காக காட்டுறது, வெட்டி போடுறது, அது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக அது அப்படியே சாயங்காலம் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், அதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் எந்த இதுன்னு ஒரு செட்டப்போடு இருக்கணுங்க. மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டுறதாகட்டும், வெட்டி போடுறதாகட்டுங்க, எல்லாமே ஒரு செட்டப்போடு இருக்கணும். தண்ணிக்கு எடுத்து போடுறோமா, சாப்பிடுச்சா, அடுத்தது வந்து தண்ணி வைக்கிறோமா, அது குடிச்சுக்கணும், அது வேணுங்கிறப்ப வந்து தண்ணி குடிச்சுக்கணும், அவ்வளோதாங்க. சாணி வலிச்சிட்டு பால் கறக்கணும். இதை மற்றவங்க வந்து அந்த 5 மாடு வச்சுக்கிறவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை கொண்டு போய் தாலியில் காட்டி பிடிச்சி கொண்டு போய் வேறு ஏதோ காட்டுக்குள்ளே கட்டி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 5 மாடு போய் கட்டிட்டு வரையிலையும் உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கிறனங்காட்டி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த வேலை செய்யணும். ஆமாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணுறதுல வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது பயிற்சி கொடுத்த மாதிரி தான் இருக்குங்க. அப்படி இருக்கையில் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. வேலை இருந்துக்கிட்டே, உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ஆமாங்க. சரிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொண்டு வந்துட்டோன்னா, அது சாணி எடுக்கிறதா இருக்கட்டும், பால் கறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரே செட்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் இல்லைங்களா? உங்களுக்கு இப்படி இருக்கையில் உங்களுக்கு காலையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஒர்க் இருக்குங்க, ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் ஒர்க்கு, அவ்வளோதான். இது எத்தனை செட்டு சார் இருந்தது? சார் இது வந்து 70க்கு 16ங்க. சரிங்க. இந்த ஷெட்டுங்க 70க்கு 16 வந்து நம்ம ரெட்டைக்கோப்பு போட்டிருக்குங்க. ஆனால் ஒரு சைடு தான் மாடு கட்ட முடியுங்க. எனக்கு கேட்டால் நம்ம இந்த சைடு ஒரு 5 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் இந்த சைடு கட்டியிருக்கலாம். மாட்டு தீவனம் போடுறதுக்கு, மக்காச்சோளம் போடுறதுக்கு, சூப்பர் நபீர் போடுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்குங்க. அது போக அவங்க தங்கறதுக்கு வந்து தொழிலாளி தங்கறதுக்கு ரூம் கொடுத்துருக்குங்க. சரிங்க. தீவனம்லாம் உள்ளே போட்டுருங்களா இல்லைங்களா? ஆமாங்க. தண்ணி காட்டுறது மட்டும் வெளியே கொண்டு வந்துருக்கீங்களா? ஆமாங்க. தண்ணி காட்டுறது மட்டும். ஆமாங்க. சரிங்க. பால்லாம் எப்படி கறக்குறீங்க? சார் மிஷின் தாங்க சார். மிஷின் தானுங்க. ஆவரேஜாக உங்களுக்கு 26 மாட்டில் இருந்து எவ்வளோ பால் கிடைக்கும் உங்களுக்கு? சார் ஒரு நாளைக்கு எனக்கு இப்போ ஒரு 250 லிட்டர் எனக்கு கொடுத்துட்ருக்குங்க. இது எப்படி சொசைட்டிக்கு ஊற்றுறீங்களா இல்லை சார் நம்ம வந்து கறந்து வச்சுருவாங்க. அவங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 பாட்டிக்கு வருவாங்க. அவங்க வந்து இங்கே டேரெக்டாக வந்து இங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்பார்ட்மெண்ட். ஆமாங்க.
என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட? சார் நம்மகிட்ட 2 பார்ட்டி இருக்காங்க. சரி. அதில் வந்து ஒருத்தர் 37 ரூபாய்க்கு ஒருத்தர் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் 40 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு. சொசைட்டிக்கு கொடுக்குற அந்த ரேட்டில் எடுத்துக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஆமாங்க. என்னென்னா இது ஃபிக்ஸடுங்க. நீங்கள் சொசைட்டி இறந்ததுன்னா ஒரு நாளைக்கு கம்மியாகும், ஒரு நாளைக்கு ஏறுங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. இது நம்ம ஃபிக்ஸடாக ஃபேட்டு SNF இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆமாங்க. இது வந்து 37 ரூபா, 40 ரூபாங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஃபிக்ஸட் ரேட்டு. அது வந்து மந்த்லி பேமெண்ட் மாதிரிங்களா? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பேமெண்ட்டு? ஒருத்தர் வந்து மந்த்லி பேமெண்ட்டுங்க, இன்னொருத்தர் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்க சார்? இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுக்குன்னா காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்களா? ஆமாங்க. இப்போ காலையில் இங்கே வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்துடுவாங்க, வண்டிக்கு வந்துடுங்க. அதே மாதிரி ஈவினிங்கே 6 மணிக்கு வண்டி வந்துடுங்க, கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்த நெய், மற்ற மோர், இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து கடையிலேயே வச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 26 மாடுகள் வச்சுருக்கீங்க இல்லையா? எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் வரும்? அது வருமான செலவு கணக்கு மட்டும் எப்பவுமே மாட்டு பண்ணையில் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாதுங்க. அது சரிங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. இப்போ ஒரு மாடு வந்து இப்போ ஹச்அப் எடுத்துட்டிங்கன்னா 30லேருந்து ₹1 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆமாங்க. ஆவரேஜாக நம்ம மாடுகள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க சார்? நம்ம மாடு 40,000 ரூபாய்க்கு வாங்கின மாடும் இருக்குதுங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாடும் இருக்குங்க. எல்லாமே ஒவ்வொரு ரேட்டு மாட்டுக்களை பொறுத்து இருக்குங்க. சரி. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க சார்? இப்போ ஏதாவது டிசீஸ் வருது, மாடுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற டைமில் என்ன பண்ணுவீங்க சார்? சார் மேக்ஸிமம் வந்து நம்ம சைடு வந்து இந்த முதல்லலாம் வந்து மடி வீக்கு அப்படின்ட்டு நிறையா வந்துட்டு இருந்ததுங்க. எனக்கு இந்த தீவனம், நம்ம கலப்பு தீவனம் கொடுத்தது மடி வீக்குங்கிறது இது வரைக்கும் இந்த 2 வருஷம் எனக்கு அந்த இஷ்யூ எதுவும் வரலைங்க. ஒரு டைம் மட்டும் வந்திருக்குங்க. அப்புறம் மற்றபடி நம்ம டாக்டர் இருக்காருங்க, எந்த ஒரு இதாக இருந்தாலும் கால் பண்ணி சொன்னால் உடனே வந்துடுவாருங்க. எந்த டைம் அந்த நைட் 2 மணி 3 மணியாக இருந்தாலும் கால் பண்ணி சொன்னோம்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாருங்க. சரி. நீங்கள் தான் போயிட்டு அந்த இந்த கடையெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சார் சொன்னாருங்க. ஆமாங்க. அது எப்படி இருக்குங்க உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. அடுத்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. பிஸ்னஸ் பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நைட்டு எத்தனை மணிக்கு? கடையில் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்க, 8:30 வரைக்கும் இருப்போங்க. சரிங்க. இப்போ தீவனம் யாருக்காவது கேட்டுனா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுனா உங்களுக்கு அனுப்பி வைப்போங்க. அனுப்பி வைப்போங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.